கமல் சார் ஒரு ஆஸ்டா இருந்துகிட்டு ஏன் சார் பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க, பாரபட்சம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா அதுக்கு அவர் வந்து எண்ணூர்ல என்ன கசிவு இருக்கு அப்படிங்கிறாரு. அதை கேளுங்க அப்படிங்கிறாரு. அதை கேட்கணுமா வேணாவா, அதை எப்ப கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் சார். நாங்க என்ன கேட்கணும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ண முடியாது சார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் திரும்பவும் மாயாக்கும் மாயா கேங்குக்கும் தான் சொம்பு தூக்கிட்டு இருந்தாரு. இங்க மக்களை முட்டாளாக்க பாக்குறாரு. பூர்ணிமா கிட்ட கேக்குறாருல, இங்க 3 கோடி பேர் இருக்கிறாங்க, காதுல பூ எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு. அது அப்படி சொல்லி அந்த டைலாக்க இவர் நம்ம காதுல பூ வைக்க ட்ரை பண்றாரு. அப்படியெல்லாம் ஏமாற மாட்டோம் சார், நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். டான்ஸ் டாஸ்க் நடக்குது, பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதும் பாத்தீங்கன்னா இங்க மத்தவங்க எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு தோன்ற அளவுக்கு காசு எடுத்து கொடுக்கணும். இதுல ரவீனா மொத்தமா கொடுத்துட்டாங்க, அதுக்கு அப்புறமா வருவோம். இப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது கடைசியா ஒருத்தர் டான்ஸ் ஆனாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாரும் காசு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த காசு இருக்கணும்ல. இப்ப முன்னாடி டான்ஸ் ஆனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்த காசெல்லாம் நான் அப்படியே எடுத்து போய் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அப்ப கடைசியா ஒருத்தர் டான்ஸ் ஆனாங்களே, அவங்க யாருக்குமே கொடுக்க முடியாதுல்ல, அவங்க கிட்ட காசு இருக்கணும்ல. அந்த கடைசியா டான்ஸ் ஆனதுதான் இந்த மாயா. இந்த கேள்வி அவர் கேட்டிருக்கணும்ல. அவங்க எழுந்துக்கும் போதே பாத்தீங்கன்னா, கமல் சார் ஐ ஃபீல் கில்ட்டி, ஐ ஃபீல் அஷேம்ட் அப்படின்றாங்க. ஓ ஓகே உட்காருங்க அப்படின்றாரு. அவ்வளவுதானே சார். இதுவே அர்ச்சனா பண்ணியிருந்தா எப்படி தெரியுமா டீல் பண்ணுவாரு, இந்த சாரி கேட்கறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த கேள்வி எல்லாம் கேட்டு 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 அடின்னு அடிச்சு கண் கலங்கி அவங்க நிற்கும் போது கடைசியா டயர்டாகி முடியல அப்படின்னும் போது அப்ப சொல்லுவாரு, இப்ப கேளுங்க அந்த சாரி அப்படின்னு. இதுதான் கமல் சாருடைய ஸ்டைல். ஆனா இந்த சீசன்ல அதுவும் குறிப்பா இந்த கேங்குக்கு அவர் வேற மாதிரி தானே உருட்டுவாரு. அப்படிதான் உருட்டுறாரு. நீங்க கடைசியா டான்ஸ் ஆனீங்க, நீங்க வந்து காசு கொடுத்து தப்புன்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் யாரும் பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் இந்த லாஜிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து பேச மாட்டாருங்க. எல்லாருமே சேர்ந்தாங்க பிளான் பண்ணோம், எல்லாருமே சேர்ந்தாங்க அந்த தப்பு பண்ணோம். அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் ஏங்க கேட்க போறாங்க, அவங்க என்ன லூஸாங்க அப்படின்லாம் வழக்கம் போல பூர்ணிமா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா லூஸு, இவெல்லாம் பெரிய மனுஷனா அப்படின்ற எண்ணம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற மாதிரி அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. அதுக்குதான் லேசா பூர்ணிமாவை ஒரு ரோஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த விஜய் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. விஜய் கிட்ட தானே எடுத்துட்டு போய் எல்லாருமே காசு கொடுத்தாங்க. அப்ப தம்பி நீ பண்ணதும் தப்புப்பா, நீயும் அந்த டீம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிருக்கணும்ல. ஆனா செய்ய மாட்டாரு. மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அப்படி நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. இதே விஜய் பாத்தீங்கன்னா மாயாக்கு எதிராக அடுத்த வாரத்துல விளையாடுனா, அப்ப போன வாரம் இந்த வாரம் கேட்க வேண்டியதை வந்து அடுத்த வாரம் கேட்பாரு விஜய். அப்ப அவங்க எல்லாம் அவங்க கிட்ட காசு கொடுத்தாங்க, அது வந்து அவங்க பிளான் பண்ணாங்க, தப்பான பிளான் அது குரூப்பிசம். நீங்க எதுக்கு விஜய் காசு வாங்குனீங்க, அப்ப அதுவும் குரூப்பிசம் தானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அடிப்பாரு பாருங்க. இங்க பெரிய லாஜிக் கோட்டை பாத்தீங்கன்னா நவம்பர் 4ல இருக்கு. அதுதான் நமக்கான வியூ பாயிண்டர். அந்த வியூ பாயிண்டர்ல பார்க்கும்போது இந்த சீசன் ஃபுல்லாவே இவர் தப்பா இருக்கிறது நல்லாவே தெரியுது, அப்பட்டமா தெரியுது. அதுக்கு எப்படியாவது முட்டு கொடுக்கணும், உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு இருக்காரு. இப்ப ரவீனாவை கேட்டதுல பாத்தீங்கன்னா, நீங்க என்ன அவ்வளோ சின்ன பிள்ளையா அப்படின்லாம் கேக்குறாருல, அது இப்ப மட்டுமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஏன் கேட்கல, இப்ப ஏன் கேக்குறாரு, இப்ப மாயாக்கு எதிராக ரவீனா இருக்கிறாங்க அதனால கேக்குறாரு. அவ்வளவுதான். மாயா பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு பூர்ணிமா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் கடைசியா ரவீனா தான் எல்லாம் தப்பு அப்படின்னு நிப்பாட்டாரு. ரவீனா தப்பான்னா ஆமா தப்பு தான், ஆனா இப்ப மட்டுமா, அவங்க எப்போதுல இருந்தே தப்பா தானே விளையாட்டு இருக்கிறாங்க. நவம்பர் 4லயே பார்த்துட்டோம்ல. அதை விட பெரிய இவங்க பண்ண டீம் ஸ்ட்ராட்டஜி, ஃபேவரிட்டிசம், இல்ல கேமு, இல்ல சீப்பான கேமு என்ன சொன்னாலும் இப்ப சொல்றாருல ஸ்பாய்லர் அப்படின்னு, அந்த மாதிரியான ஸ்பாய்லரா அவங்க இருந்தது இந்த சீசனுக்கே தானே, இந்த டாஸ்க்ல மட்டுமா. அப்ப வந்து அவளை குறை சொல்ல மாட்டாரு, ஏன்னா அப்ப பிரதீப் எதிரா பண்ணாங்க. இப்ப வந்து சொல்வாரு, ஏன்னா மாயாக்கு எதிரா பண்றாங்க. ஏங்க அந்த ஸ்கெலிட்டன் டான்ஸ்னு ஒண்ணு ஆடினாங்களே, அது டான்ஸ் ஆகாது. இவர் ஸ்டைல்லே சொல்லணும் அப்படின்னா, விஷயம் தெரியாதவன் யாராவது பார்த்தா காக்கா வலிப்போ அப்படின்னு நினைச்சு டப்புன்னு சாவி எடுத்து கையில கொடுத்துருவான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணதுக்கு அதுக்கு பாராட்டு வராங்க. எப்படி இவங்க பண்ற தப்பு சொதப்பல் கூட பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பேர் வச்சு அதுக்கு பாராட்டு விழா கூட நடத்துவாங்க. ஏன்னா இவங்க எலைட் இல்ல, வெளியே முட்டு கொடுக்குறவங்க கூட இந்த அளவுக்கு கொடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஷோ உள்ள ஹாஸ்டா போயிட்டே முட்டு கொடுக்குறது இல்ல, அதெல்லாம் வேற லெவல் கமல் சார், வேற லெவல். வெள்ளிக்கிழமை எபிசோட்ல பார்த்தோம்ல, விசித்ரா தினேஷ் அப்படி சொல்லிட்டு, அந்த பஞ்சாயத்து முடிய போறது இல்ல. நல்லா இருக்கு. தினேஷ் வந்து திருப்பி அடிக்கிறது. இவங்க பாத்தீங்கன்னா வந்து குறையா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களாம், வேற யாருமே பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி சொல்ற கூடாதான். ஏன்னா இவங்க புனித தாய் இல்ல இவங்க. அததான் இந்த டிராமாவை தான் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க எத்தனை இடத்துல உட்காந்து எத்தனை பேர்கிட்ட மத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பேசுறாங்க, அர்ச்சனா என்னை பத்தி இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களாம். அதேதான் இவங்க தினேஷ் கிட்ட பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆரம்பத்திலேயே அதை நிப்பாட்டுறாரு. அங்க பேசுறதுக்கு இவங்களுக்கு பாயிண்டே இல்லை. உடனே நீங்க 2 பேரும் இங்கே இருந்துங்க, நான் போறேன் அப்படின்றாங்க. நீங்க வர வேண்டிய ஆள் தான், உங்களை யார் அங்க இருக்க சொன்னா, யாரும் அங்க இருக்க சொல்ல. பிஆர் முட்டுகள் வேணா இங்க உருட்டலாம்,
ஐயோ அவங்க பாருங்க பியூர் சவுலுங்க. யாரு இவங்கள? பக்கா டிராமா. மாயா பூர்ணிமாவுடைய அந்த கேவலமான கேமுக்கு கொஞ்சமும் குறைவில்லாதான் இந்த விசித்ராவுடைய கேமு. இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கிட்ட சொல்றாங்கல்ல, அப்போ உங்க வீடாமா இது? அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கொடுத்தாருல, அது ரொம்ப கரெக்டா இருந்தது. எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. பாசம் அப்படிங்கன்னு ஒரு உருட்டை உருட்டி எல்லாருக்கும் மேல நான் சொல்றத கேட்கணும். அதான் அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல, என் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. அது உங்க வீட்டுல வச்சுங்க. இங்க வந்து எல்லாரையும் இவங்க பசங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதே போல இவங்களும் இருக்கணுமா? இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைட்டில்லாம் வேணாம், எனக்கு அன்பு அம்மா அப்படிங்கிற அந்த விஷயமே போதும் அப்படின்றாங்க. அப்படி இருந்தா தானே கொடுப்பாங்க, இல்லாததுக்கெல்லாம் கொடுப்பாங்களா? இதுனா ஃபேக் டாக்டரேட்டா? நீங்க போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு? கமல் சார் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம்ல, அதெல்லாம் செஞ்சது பாத்தீங்கன்னா கடைசியா கூல் சுரேஷ் தான். இந்த பீஸுங்கெல்லாம் உள்ள இருக்கும்போது நான் போக வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் வருத்தப்படுறதெல்லாம் அப்பட்டமா தெரியுது. அப்ப போறேன்னு சொல்லி பண்ணதெல்லாம் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கூல் சுரேஷ் நவம்பர் 4ல அவர் தானே முக்கியமான டூல். ஏன்னா அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அது புரிஞ்சு போச்சுங்க. புரியாத ஆள் கிடையாது. இன்னைக்கு இவர் பேசுறதுல ரொம்ப கிளியரா எவ்வளோ எப்படி எல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்காருன்னு தெரியுது இல்ல. அதனாலதான் நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்படி அப்சர்வ் பண்ற பாத்தீங்கன்னா அர்ச்சனாவா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், பிரதீப்ப அந்த மாயா கேங் வந்து கட்டம் கட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து இவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அவங்க அந்த கேங்ல இருந்து ஒருத்தரா போறாங்கன்னா அடுத்து நாமளும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஒரு டிராமாவை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராமா தான் நான் வந்து ஜம்ப் பண்ணி மேல போறேன் அப்படின்லாம் அடம் பிடிச்சது. மணி வந்து பேசினா ரவீனாவே கேட்க மாட்டாங்க. இதுல வந்து கூல் சுரேஷ் கேட்டுட்டு அப்படியே இறங்கி வந்துருவாராம். என்ன உருட்டு இது? அதே ஒரு டிராமா தான். உழைக்க தெரியாத ஆள் சார் நானு அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட சொன்னார்ல, அது காரணம் அந்த நவம்பர் 4 சம்பவம் தான் அவரை ஹெவியா பாதிக்குது. வெளியே வர வேண்டிய ஆள் தான். அதுவும் இவங்க எல்லாம் சேர்ந்து குத்தி வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். இப்ப இவர் பாத்தீங்கன்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாருல, அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க குத்துலனாலும் என்ன கூத்திட்டாங்கப்பா அப்படின்ற அந்த கோவத்தை தான் அங்க காட்டுறாரு. கூல் சுரேஷ் மாதிரியான ஆளை பார்த்தா கல் எடுத்து அடிக்க சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொன்னதுக்கு அவர் ஹெவியா ரியாக்ட் பண்ணிருக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாரு, அத ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க. இன்னும் இந்த ஃபேஸ் வந்து எந்த ஃபேஸ்ன்னு தெரியல, இப்படி ஒண்ணு பண்றாங்க அப்படி ஒண்ணு பண்றாங்க, இவங்க எது நிஜம் எது டிராமான்னு தெரியல அப்படின்றாரு. அதே போல பூர்ணிமாவுக்கும் சொன்னார்ல, இங்க இருந்தா நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் அங்க அர்ச்சனாவும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அது கரெக்ட் தான். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கேம் இப்ப ஆடுற கேம் ஆனீங்கன்னா நீங்க இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா உங்க கை இங்க தூக்குவாரு கமல் சார் தூக்குவாரு அப்படின்னு சொன்னதுக்கு கமல் சார் ரியாக்ட் பண்ணார்ல, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கூல் சுரேஷ் மாயா கேங்கோடைய முகத்திரையை எப்படி கிழிச்சு விட்டார்ல, அதுக்குதான் பாத்தீங்கன்னா கமல் சார் கடுப்பாயிட்டு அவங்க கையெல்லாம் நான் ஏத்துறது இருக்கட்டும், உங்க கையை நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணார்ல, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான். அவங்கள யாருமே எதுவுமே சொல்ற கூடாது. கூல் சுரேஷ் செஞ்சதுலேயே சிறப்பான சம்பவம்னா விசித்ராவை செஞ்சு விட்டு போனதுதான். அப்படியே தன்னை நீலாம்பரியாவே நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் வீட்டுல அப்படின்னு சொன்னார்ல, இது நான் உள்ளவும் சொல்லியிருக்கிறேன் சார் அப்படின்லாம் சொன்னதும் பாத்தீங்கன்னா அவங்க முகம் அப்படியே வேகுது. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல, இங்க வேற மாதிரி இருக்கிறோம். ஆமா நீங்க சொல்லிட்டா அப்படியே நம்பிடுவோம் பாருங்க. கூல் சுரேஷா இருக்கட்டும், மாயாவா இருக்கட்டும், ஏன் பூர்ணிமாவா இருக்கட்டும், ஏன் ரவீனாவா கூட இருக்கட்டுமே, இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க பொய் தான் சொல்லுவாங்கலாம் பார்க்க மாட்டோம். அவங்க சொல்றதுல இருக்கிற விஷயமும் இங்க நடக்கிற விஷயமும் ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அப்படி கூல் சுரேஷ் சொன்னது விசித்ரா பத்தி மேட்ச் ஆகுதான்னா ஆகுது, அவ்வளவுதான், சிம்பிள். அதனால தானே அங்க கடுப்பாகுது. எல்லாத்துக்கும் மேல செட் ப்ராப்பர்ட்டி வந்து உருட்டா பாருங்க. நாங்க அப்படி நினைச்சு பண்ணல சார். இதே போல சீசன் 4ல ஒரு சுச்சுவேஷன் ரியோ வந்து அங்க சொல்லியிருப்பாரு, சார் நாங்க அப்படி பண்ணல சார் அப்படின்னு, உங்களுக்காக மட்டும் பேசுங்க ரியோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசியிருப்பாரு கமல் சார். இப்ப பாத்தீங்கன்னா இத காமெடி ஆக்க ட்ரை பண்றாரு. இந்த செட் ப்ராப்பர்ட்டி பேசினது, இந்த செட் ப்ராப்பர்ட்டிக்கு எங்க இருந்து வருது இவ்வளவு தைரியம்? இல்ல பூர்ணிமா கூட சமாளிச்சிடலாமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து வருது தைரியம்? எல்லாமே கமல் சார் கொடுத்த தைரியம் தானே. இவங்களை எதிர்த்து யாராவது பேசினா அவங்கள மூர்க்கமா வச்சு செய்வாரு. அப்படி செஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க, இவர் நம்ம ஆளுப்பா அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி நினைச்சு அவங்க ஏதாவது பண்ணா இந்த பக்கமும் அடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக பட்டும் படாம அப்படியே கேட்டு போறாரு. இதுவே இந்த டீம் பண்ணிருந்தா, இந்த டீம் பண்ணாம இருந்திருந்தா இவருடைய ரியாக்ஷன் இப்படியா இருந்திருக்கும்? போன வாரம் பார்த்தோம்ல, ஃபேக் அலிகேஷன்ஸை மட்டுமே வச்சு ஒருத்தனுக்கு ரெட் கார்டு கொடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அப்ப அந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன வேணா சொல்லலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் பண்றாங்க. பூர்ணிமா ஒரு மாதிரி பண்றாங்கன்னா இன்னொரு பக்கம் ரவீனாவை தானே ட்ரை பண்றாங்க. சார் நான் அப்படி நினைச்சு கொடுக்கல சார், நான் கொடுத்தது தப்பு, ஆனா நான் அப்படி நினைச்சு கொடுக்கல அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க நிக்சனை முதுகுல குத்துறது கொண்டு பண்ணாங்கல்ல, அது இன்னும் ஹெவியா பண்ணுவாங்க இன்னொரு சம்பவத்துல. அதுக்கான சாம்பிள் தான் இது.
இவங்க எல்லாருமே முதுகு தானே குத்துவாங்க. அவங்க உருட்டு எப்படி இருக்கு பாருங்களேன். இவங்க கொடுத்தது தப்பு இல்லையா, அவன் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியான். ஏன் இங்க அர்ச்சனா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அர்ச்சனா வந்து லைட்டா சொல்லிட்டாங்களாம். மத்தவங்க எல்லாம் தப்பே பண்ணலனாலும் ரெட் கார்டு எடுத்து கொடுத்துடணும், இவங்க தப்பு பண்ணாலும் இவங்க ரியலைஸ் பண்ற வரையும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ரியலைஸ் பண்ணிட்டாங்க, லேட்டா பண்ணாலும் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்ட்டு மக்கள் ஏத்துட்டு போயிடுவாங்கல்ல. முட்டு கொடுக்கறதுக்கு மக்கள் என்ன கமல் சாரா? இங்க ஒரு கமல் சார் தான் இருக்கிறாரு. இங்க 3 கோடி மக்கள்லாம் கமல் சார் கிடையாது. ஆர்டிஸ்ட்னா மனித தன்மை கூட வந்துரும் அப்படின்லாம் சொல்றாருல்ல. ஆமா, அதை ஏத்துக்கிறோம். அந்த மனித தன்மை கூட வரணும். ஆனா அது ஏன் வரமாட்டேங்குது உங்ககிட்ட? இப்ப என்ன நீங்க ஆர்டிஸ்டே இல்லைன்னு சொல்ல போறீங்களா கமல் சார்? சண்டே எபிசோட்ல எவிட் பண்ண வேண்டிய கூல் சுரேஷ் சாட்டர்டே எபிசோட்ல எது எவிட் பண்ணாங்க? அப்ப சண்டே இன்னொரு எவிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏதாவது கசியும், இல்லை இப்படி நம்ம ஒரு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நம்ம நினைச்சதை விட அது பெருசா நடக்கும், அதுதான் சுவாரஸ்யம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உள்ள போன வாரம் ஏமாத்தினார்ல கண்டஸ்டன்ட்ட, எவிக்ஷன் கார்டு எடுத்துட்டு வந்துட்டு அது எம்டி கார்டு அப்படின்னு, அதே போல மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஏமாத்துறது எப்படிங்க சுவாரஸ்யமாகும்? உள்ள இருக்கவங்களை மட்டும் நம்ப வச்சு ஏமாத்தினா கூட சரி, அவங்க எல்லாம் முட்டாள் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதை சந்தோஷமா பார்ப்பாங்க, அது ஒரு ஃபன்னா இருக்கும் மக்களுக்கு. ஆனா மக்களுக்கும் சேர்த்து முட்டாளாக்குறது அது ஃபன்னா. அது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, யூஸ்வலா என்ன பண்ணுவாரு, கண்டஸ்டன்ட்டை கூப்பிட்டு குறும்படம் போட்டு காட்டிட்டு தான் உள்ள கூப்பிட்டு போவாரு பேசுறதுக்கு. இப்ப என்னடான்னா கூல் சுரேஷ் அங்க சம்பவம் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குறும்படத்தை போட்டு காட்டுறாரு. அந்த குறும்படத்துல பிரதீப் போர்ஷன் தானே முக்கியமான போர்ஷன் கூல் சுரேஷ் அப்படின்னா, அந்த போர்ஷன் காணோம். அது ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. ஏற்கனவே ஜோவிகா அவருடைய அந்த குறும்படத்துல பிரதீப் போர்ஷன்லாம் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்து அவங்க தவிர்த்த மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா அதை போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஹைலைட்டான கண்டென்ட் இல்ல, அப்புறம் எப்படி அதை மிஸ் பண்ணுவாங்க? முடிஞ்சா உங்க காதுல நீங்க பூ வச்சுங்க கமல் சார், இல்லைன்னா உள்ள இருக்கிறவங்க காதுல வைங்க, எங்க காதுல வைக்க ட்ரை பண்ணாதீங்க கமல் சார், ஏன்னா நாங்க 3 கோடி பேர் இருக்கோம் சார் அப்படின்னு அவருடைய வார்த்தையை தான் திரும்ப அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு எபிசோட் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க தான் சொல்ல நினைச்சா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.